நண்பர்களே, இந்த பதிவில் குரு பெயர்ச்சி பற்றிய பலன்களை தொடங்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு குரு பெயர்ச்சியுடைய பலன்களை 2025 ஆண்டு என்னென்ன விஷயங்களை சொல்ல போகிறது அப்படிங்கறதை விளக்கமாக பார்க்கலாம். 2025 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு கிரகம் மாற்றமடைகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுனத்திற்கு மாறுகிறார். குரு கிரகம் மேஷ ராசிக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு அற்புதமான ஒரு சுபகிரகம். காலச்சக்கரத்திற்கும் இது சுபகிரக அடிப்படையில் இவர்களுக்கு அற்புதமான எதிர்பார்ப்புகளை சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியாக இது எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லோருக்குமே இந்த குரு சுபகிரகமாக ஆதிபத்திய ரீதியில் வருவதில்லை. அந்த வகையில் மேஷராசி ரொம்ப ஒரு இயற்கை அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு பயிற்சி அடையக்கூடிய குரு கிரகம் இவர்களுக்கு 9க்கு 12 கூடிய குரு கிரகம் 3ஆம் வீட்டில் வந்து அமரப்போகிறார். இது ஒரு நல்ல பலனாகவே இவர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் குரு எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் அதோடு சேர்ந்த சில கவனமான பலன்களும் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. முதலில் நல்ல பலன்கள் என்னவெல்லாம் இவங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த குருவிற்கு நம்ம டீடைல்டாக நட்சத்திர சார அடிப்படையில் பலன்களை பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேஷ ராசிக்கு 9 கூடிய கிரகம் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். இது எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தினால் வெற்றி கிடைக்கும், தொட்டது துலங்கும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான நன்மைகள், தைரியம், தன்னம்பிக்கை, தனஸ்தானத்திற்கு தனஸ்தானம், பாவாத் பாவக அடிப்படையில் 3ஆம் வீடு 2ற்கு 2 அற்புதமான பொருளாதாரத்தில் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு கிரகம் முதலில் செல்லக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். இவர்களுடைய ராசிநாதனாக வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிடத்தில் இந்த குரு கிரகம் செல்லுவார். இந்த ராசிக்குடையவர் மட்டும் இல்லாமல் மேஷ ராசிக்கு 8ஆம் வீட்டிற்குடையவராகவும் இந்த செவ்வாய் வருவார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிலை. இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கிரகம் மிருகசீரிடத்தில் செல்லும் பொழுது அவர் பார்க்கக்கூடிய வீடுகளாக இருக்கக்கூடிய துலாம் ராசி, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய சமுதாயத்தில் நீங்க நட்பாக இருக்கக்கூடிய அந்த சொசைட்டில இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம். வாழ்க்கை துணை காமனாக நம்ம 7ஆம் வீட்டு சம்பந்தமான விஷயங்களை சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய அந்த உறவு. அடுத்ததாக 9ஆம் வீடாகிய தந்தை ஸ்தானத்தை இந்த குரு கிரகம் பார்க்கிறார். செவ்வாயுடைய சாரத்தில் இருந்து தந்தை ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்ததாக வரலாம். அடுத்ததாக உங்களுடைய லாபஸ்தானத்தை ராசிநாதனுடைய சாரத்தில் 3இல் அமர்ந்து பார்க்கிறார். இந்த பார்வைக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தால், வாழ்க்கை துணைக்கு வருமானம் உயரும், வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டத்தினால் பணியில் அற்புதமான வளர்ச்சிகள் நடக்கும், வாழ்க்கை துணைக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், அவர்களுடைய ஒரு மனதில் சந்தோஷம், நிம்மதி, பொருளாதார ஏற்றத்தினால் நடக்கும். அதே சமயம் வாழ்க்கை துணைக்கு 6 வருவதனால் சிறிது ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்ததாக தந்தையார் ஸ்தானத்தை இந்த குரு கிரகம் பார்க்கிறார். ஆனால் ஒன்றுக்கொன்று பாதக வீடாக அமர்ந்து பார்ப்பதனால் உங்களுக்கு தந்தையால் ஒரு லாபம் அப்படின்னு சொல்லலாம். தந்தைக்குரிய அந்த கிரகம் உங்களுடைய 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது தந்தையுடைய நிலை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை. ஆனால் தந்தையாருடைய ஸ்தானத்தை பாதக ஸ்தானத்தில் இருந்து பார்க்கக்கூடிய குருவினால் தந்தைக்கு சுப விரயங்களாக இருக்கலாம், இல்ல சில விரயங்களாக இருக்கலாம். அவருக்கு சில தொல்லைகளாக சில ஒரு நிகழ்வுகள் அவரவர்களுடைய மேஷராசியுடைய தந்தையுடைய நிலைக்கு ஏற்றார் போல, வயதிற்கு ஏற்றார் போல நடக்கலாம். உங்களுடைய லாபஸ்தானமாகிய கும்பத்தை குரு பார்ப்பது, செவ்வாயுடைய சாரத்தில் இருந்தே பார்ப்பது உங்களுக்கு அற்புதமான பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம், லாபம் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசியை குரு கிரகம் 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். இது அற்புதமான லாபம், பொருளாதாரத்தில் ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே குரு கிரகத்தினுடைய செவ்வாய் சாரத்தில் செல்லும் பொழுது பார்க்கக்கூடிய பார்வைக்கு ஏற்றபடி நடக்கக்கூடிய பலன்கள். உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு கிரகம் செவ்வாய் சாரத்தில் செல்லும் பொழுது சற்று அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கியத்தை மேஷராசி பார்த்துக் கொள்ள வேண்டும். 8ஆம் வீட்டிற்கு விரைய வீடாக இருக்கக்கூடிய வீடு குரு பார்வையினால் விரிவடையும் பொழுது சிலருக்கு அவரவர்களுடைய கண்டிஷன்ஸ் கேட்டார் போல ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குரு பாகியாதிபதி, அவர் பயிற்சியினால் எல்லாமே நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் சூக்ஷ்மமாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான சில பலன்களையும் இது உள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கும். சோ இது ரொம்ப முக்கியமான பலன். அஷ்டமஸ்தானாதிபதி சாரத்தில் அஷ்டமஸ்தானத்திற்கு விரயமாக வரக்கூடிய வீட்டை பார்க்கும் பொழுது
சற்று நீங்க இந்த பலனை புரிந்து கொண்டு கவனமாக இருப்பது, எச்சரிக்கையாக நீங்க இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக குரு கிரகம் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவுடைய சாரத்தில் செல்லும் பொழுது அற்புதமான லாபம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, பெரிய ஒரு லாபஸ்தானம் விரிவடையக்கூடிய நல்ல நிலை. அந்த 11th ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரம், 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரம், தைரியத்திற்கு ஒரு அளவில்லாத அளவிற்கு மிகப்பெரிய தைரியம் உங்களுடைய பொருளாதார நிலையினால் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றம், வாழ்க்கை துணை வழியிலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்குமே உங்களுடைய சுயமுயற்சியினால் இல்லைனா பூர்வீகத்தினால் நிறைய ஒரு அற்புதமான ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 11ல் அமர்ந்து இருக்கக்கூடிய ராகுவையும் இந்த குரு கிரகம் பார்ப்பது, இந்த பலன்களை நீங்க எந்த அளவிற்கு இது விரிவடையும் அப்படிங்கறத நீங்க இமேஜின் பண்ணலாம். குரு கிரகமும் ஒரு மேசிவான கிரகம், ராகு கிரகமும் ஒரு விரிவாக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவை குரு கிரகம் பார்க்கிறார் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில். 3ல் இருந்து குரு பார்க்கிறார். எல்லா எடுத்த காரியங்களும் நீங்க பெரும் வெற்றியை அடையக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். சரியாக இதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். ராகுடைய சாரத்தில் உங்களோட வாழ்க்கை துணையை பார்ப்பது, அந்த வாழ்க்கை துணை ஸ்தானத்திலேயே அந்த ஒரு சுவாதி நட்சத்திரம் இருப்பது, அவர்களுக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சி, வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்களால் அவங்களுக்கு லாபம், ஆதாயம், மியூச்சுவலி ஃபேமிலியில ஒருவருக்கு ஒருவர் நல்ல அந்யோன்யம், அண்டர்ஸ்டாண்டிங், நீண்ட நாள் பொருளாதார தட்டுப்பாடு நீங்குவதனால் பெரிய ஒரு நிம்மதின்னு சொல்லலாம். அதனால் ஏற்படக்கூடிய மன மகிழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அடுத்ததாக தந்தை ஸ்தானத்தை ராகு சாரத்தில் பார்ப்பது, எந்த நட்சத்திர சாரத்திலுமே மிதுனத்தில் செல்லும் பொழுது தனுசு ராசியை பார்க்கக்கூடிய குரு கிரகம் சற்று நிதானமாக இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான பலனாகவே இங்கே காட்டப்படுகிறது. சோ இது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. குரு ராகு சாரத்தில் செல்லும் பொழுதும், அதற்கு பிறகு குரு கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திரம் தனக்கென்றே கொடுக்கப்பட்ட குருவிற்கான நட்சத்திரம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது ரொம்ப அற்புதமான சுதந்திரமான ஒரு குருவாக அவர் இருப்பார். மேலே சொன்ன அத்தனை நல்ல பலன்களையும் அந்த பாவகங்கள் ரீதியிலாக, வாழ்க்கை துணை ரீதியிலாக, பிசினஸ் பார்ட்னர்ஸ் வகையில், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டாரம் வகையில், லாபத்தின் வகையில், பொருளாதார ஏற்றத்தின் வகையில் பன்மடங்கு உங்களுக்கு நன்மைகளை தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் அந்த புதனுடைய வீடாக அந்த மிதுன ராசியில் குரு செல்லும் பொழுது புதனுடைய மற்றொரு ஆதிபத்தியமாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகள், ஏதாவது சில கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள், எதிரிகளுடைய சில டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு ஏற்படுவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இது இருக்கும். அவரவர் சூழலுக்கு ஏற்றாற் போல இந்த விஷயங்களை நீங்க கையாள வேண்டும். சோ ரொம்ப நல்ல நிலை. குருவினுடைய பிளேஸ்மெண்ட் அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு முக்கியமாக பொருளாதாரத்தில் கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்வது ரொம்ப அற்புதமான 200% ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலை மேஷ ராசிக்கு. ஆனால் குரு அமர்ந்ததனால் சில பாவகங்கள் தொல்லை அடையும் அப்படிங்கிற வகையில் முதலில் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை சில தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். அலட்சியம் இல்லாமல் அவ்வப்பொழுது ஆரோக்கியத்தை சரிபார்த்துக் கொள்வது இது ஒரு நல்ல நிலையாக உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். சோ எல்லோருக்குமே பெரிதா எல்லா பிரச்சனையும் வந்துடும் அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஆனால் சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதன் பிறகு 8ஆம் வீடு தொடர்பான சில பிரச்சனைகள், அதுவும் நம்ம முதலிலே சொன்னது போலவே அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொண்டாலே இந்த 8ஆம் வீட்டுடைய பாதுகாப்பு அந்த கவனமான பலனிலேயே உங்களுக்கு உள்ளடக்கிய நிலையாக மாறிவிடும். அடுத்ததாக லாபஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை விரிவாக்கம் செய்யும் பொழுது, எக்ஸ்பான்ஷனை அடையும் பொழுது 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை குறைவதற்கு சிலருக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே சமயம் சிலருக்கு தூக்கத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் தான் சனி கிரகமும் உங்களுக்கு குருவிற்கு முன்னாலேயே 2 மாதங்களில் அந்த மீன ராசி உங்களுடைய தூக்கஸ்தானம் அந்த வீட்டில் உங்களுக்கு அமர்ந்து 7.5 சனியான ஒரு நிலையையும் கொடுத்திருப்பார். கண்டிப்பாக தூக்கத்தில் ஒரு டிசிப்ளின்ட் பேட்டர்னை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவது, ஓரளவிற்கு அதை நீங்க கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த குருவினுடைய பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான கிரகங்களும் மாறுவது ரொம்ப நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். மேஜராக 7.5 சனியுடைய ஆளுமையை இந்த குரு கிரகத்தினுடைய அற்புதமான பார்வையினால் எல்லா பக்கத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு அரண் போல, அரவணைப்பது போல வாழ்க்கை துணையுடைய சைட்ல இருந்து நிறைய உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக மேஷ ராசியுடைய வாழ்க்கை துணைக்கு நிறைய அவங்களுக்கு தடை, தாமதங்கள், குழப்பங்கள், ஃபெயிலியர்ஸ் இருக்கக்கூடிய நிலையில் இந்த குரு பயிற்சிக்கு முன்னாலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல நிலை. சனி கிரகம் வக்ர நிவர்த்தி அடைந்து
2024 ஆண்டு நவம்பரிலிருந்தே அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து கொண்டிருந்திருக்கும். இந்த குருவுடைய பிளேஸ்மெண்ட்டும் இவர்களுக்கு உத்தியோக ரீதியிலாக வருமான ரீதியிலாக மிகப்பெரிய நன்மைகளையும் பிரயாணங்களையும் கொடுக்கும். இது மேஷராசிக்கு ஒரு பெரிய ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நிலை. தனியாக இவங்க சுமந்து கொண்டிருந்த சில கடமைகள் பொறுப்புகள் எல்லாமே நிறைய குடும்பத்தில் நிறைய பேர் ஷேர் பண்ணக்கூடிய நிலையினால் வாழ்க்கை துணையுடைய அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் அவங்க ஷேர் பண்றாங்க அப்படிங்கறதுனால இவங்களுக்கு சற்று ஒரு பொறுப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு சுமை குறையக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நிலையாகவே இருக்கும். கடந்த காலங்களில் 10 11 இருந்த சனியை விட இப்பொழுது 7.5 சனியில் விரைய சனியாக வந்த பொழுதிலும் கூட இந்த அற்புதமான குருவினால் பாக்யாதிபதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குருவினால் பிரமாதமான ஒரு நல்ல நிலை இந்த மேஷராசிக்கு ஏற்படுவதை நம்ம கண்கூடாக உணர முடிகிறது. விரயஸ்தானத்திற்குடையவராக இந்த குரு 3ஆம் வீட்டில் என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும் பொழுது 12 கூடியது ஒரு மறைவு ஸ்தானம், 3 என்பது மீண்டும் ஒரு மறைவு ஸ்தானம். இது எந்த பலன்களையும் கெடுதலாக செய்வதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு விபரீத ராஜயோகமாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெளிநாடு தொடர்பான சில விஷயங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். பணிக்கான சில வெளிநாட்டு பிரயாணங்களை மேஷராசி மேற்கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தனித்த குருவாக 3ஆம் வீட்டில் இருப்பது இளைய சகோதர வகையில் ரிலேஷன்ஷிப் வகையில் சில பிரச்சனைகளை சிலருக்கு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 10 பாயிண்ட் ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு கிரகத்தினுடைய நிலைக்கு ஒரு கிரகத்தினுடைய ஒரு அமர்வுக்கு ஒரு 2 பாயிண்டாவது நமக்கு ஒரு தொல்லையான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே தீரும். அந்த வகையில் மேஷராசிக்கு இந்த ஆண்டு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பலவிதமான நன்மைகளை தன்னுடைய பார்வையினால் அற்புதமான பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு கிரகம் 3ஆம் வீட்டில் அமர்ந்து மிகப்பெரிய தைரியத்தையும் பொருளாதார நன்மைகளையும் கொடுத்து இவங்களை ஒரு வேற லெவல் வளர்ச்சி ஒரு மில்லியனராக கூட இவங்க மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நன்றி நண்பர்களே, நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபேமிலிஸ் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.